தோழர்களுக்கு வணக்கம். ஒரு ஒரு அதாவது புதுச்சேரி மாநிலத்தில நெறைய பேர் வந்து விளையாட்டு சங்கங்கள் நடத்துறாங்க. நெறைய விஐபிஸு, எம்எல்ஏஸு, முக்கியமானவங்கலாம் நெறைய பேர் வந்து விளையாட்டு சங்கங்கள் நடத்துறாங்க. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில விளையாட்டு துறைன்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுது. ஏன்னா, எல்லா மாநிலங்கள்லயும் தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலமான தமிழ்நாட்டுலலாம் விளையா அது அந்த ஸ்போர்ட்ஸை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. விளையாட்டக்கூடிய அந்த விளையாட்டு ஒவ்வொரு இதையும் வந்து முக்கியத்துவம் தராங்க. அவங்கள வந்து தேர்வு செய்து அவங்க உலக அரங்கில் போயிட்டு போட்டியிடுறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்கிறாங்க. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பட்ஜெட்ல மட்டுமே இருக்குதா தெரியுது. என்னன்னா மெடல் அடிக்கிறவங்களுக்கே பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் சென்ற ஆட்சியில் வந்து ஒரு குறைந்தபட்ச நிதியை வந்து குறைந்த நபர்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட சில வருடங்கள்ல கடந்த நபர்களுக்கு மட்டும் அந்த கோல்டு மெடல் அடிச்சவங்களுக்கு தான் வந்து பரிசு கொடுத்தாங்க. ஆனா அது தொடர்ச்சியா இல்லை. இப்போ ஒரு தேசிய அளவில் இல்லை உலக அளவில் இந்த விளையாட்டு வீரர்கள் போய் பங்கு பெறதுக்கு போகும்போது அவங்களுடைய பயணப்படி, அவங்களுடைய உபகரணங்கள் வாங்குறதுக்கான படி, இதெல்லாம் வந்து கொடுக்கறது மரபு. இதை வந்து மற்ற மாநிலங்கள் செய்யுது. ஆனா புதுச்சேரி மாநிலத்துல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கானே தெரியல. இதை வந்து ஒரு ரொம்ப வேதனையோட நாங்க வந்து பதிவு செய்றோம். ஒரு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் போதும் அவங்கள வளர்த்து எடுக்கும் போதுதான் அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது இல்லாம ஒரு 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 இளைஞனுக்கு வந்து ஒரு சரியான சிந்தனை வந்து வளரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்ல அப்படி ஊக்குவிக்கும் பணியை வந்து இந்த அரசாங்கம் செய்யல. இப்ப புதுச்சேரியில திடீர்னு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. இந்த சென்டாக் அட்மிஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில விளையாட்டுகளை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விளையாட்டுகளை நீக்கிட்டோம்னு சொன்னா இப்ப மீதி இருக்கக்கூடிய விளையாடு இந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன? அதை பத்தி கேள்வி எழுப்புறதுக்கே இங்க யாரும் இல்லை. என்னன்னா சங்கம் நடத்துறீங்களே தவிர அவங்கள ஒருங்கிணைத்து பேசுவதற்கு கூட இங்க யாரும் ஆளு இல்லாத சூழ்நிலை இருக்கு. என்னன்னா இப்போ இங்க வந்து எல்லாரும் விளையாட்டு சங்கங்கள் நிறைய இருக்கு. ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நான் வைக்கிறேன். இன்னைக்கு வெவ்வேறு ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட அசோசியேஷன்ஸ் வச்சிருக்கிறீங்க. உங்களை நம்பிதான் வந்து அந்த மாணவர்கள், இளைஞர்கள் உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு அதை வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எதுவும் கேட்கல. அது ரைட், ஓகே. சரி, அது கவர்மெண்ட் ஒரு பாலிசி எடுக்கிறாங்க. நீங்க அதுக்கு நீதிமன்றம், நாங்க கூட நீதிமன்றம் போயிருக்கோம். ஏதோ ஒரு தீர்வு எட்ட போறோம். அது அது வந்து ஒரு தள்ளி வைப்போம். ஆனா இன்னைக்கு வந்து நேஷனல் அளவில் போயிட்டு விளையாடுறதுக்கு சில இளைஞர்கள் வந்து கையேந்திர நிலைமை இருக்கு. என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் படிக்கட்டுக்கு போறோம். ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க, நான் வெளியூர் போய் விளையாடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, எங்களோட சூழ்நிலை. குறிப்பா வந்து நான் இப்ப சமீபத்துல நான் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தேன். ஒரு ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு கயிறு இழுக்கும் போட்டிக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு தேர்வாயிருக்காரு. ஏற்கனவே 3 முறை நேஷனல்ஸ் வந்து ஜெயிச்சு புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த 3 முறையும் அவர் நேஷனல்ஸ்ன்றதுனால உள்ளுக்குள்ள வந்து ஏதோ தெரிந்த நண்பர்களை வைத்து ஏதோ நிதி வசூல் பண்ணி அந்த காசை வச்சுன்னு போயிட்டார். ஆனா இன்னைக்கு வந்து தென்னாப்பிரிக்கா போகணும் போது அதோடைய பட்ஜெட், அவங்களுடைய அந்த அமௌண்ட் இதே வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமா, ஒரு பட்டியலிடப்பட்ட சமுதாயத்தை பிறந்த ஒரு இளைஞர் திடீர்னு அந்த பணத்தை பெரட்டி ஒரு கிராம பகுதியை சேர்ந்த கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் என்னை வந்து அணுகிறாரு, என்னை வந்து பாக்குறாரு. அப்ப ஒவ்வொரு பட்ஜெட்லயும் சிறப்பு கூறு நிதியில விளையாட்டுத்துறைக்கென ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக ஒரு நிதி ஒதுக்குறீங்க. அந்த நிதி என்ன ஆகுதுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அதை யாருக்கு செயல்படுத்துறீங்க? எத்தனை சேரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விளையாடுறதுக்கு இந்த விளையாட்டுத்துறை வந்து அந்த நிதியை பயன்படுத்துது அப்படின்ற. இப்ப நான் இது வந்து அவங்களுக்கு மட்டும் நான் பட்டியலிடப்பட்ட சமூகமா இளைஞர்கள் மட்டும் கேட்கல. அப்படி ஒண்ணு இருக்கும்போது இதை ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இதே விளையாட்டுத்துறை வந்து இது மாதிரி வந்து விளையாட செல்லக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய பயண தொகை மற்றும் வந்து உபகரணங்கள் வாங்குவதற்கான தொகை, அவங்க ஷூஸு, இதெல்லாம் வந்து அண்டை மாநிலமான தமிழகம் செய்யுது. நீங்க வந்து வெளியில எங்கேயோ போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு செய்யுது. இன்னும் பல்வேறு யூனியன் டெரிட்டரிகள் செய்யுது. அங்க இருக்கக்கூடிய இளைஞருடைய விளையாட்டை ஊக்குவிக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு இப்போ ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு எப்படி கல்வி வந்து ஒரு அவசியமானதோ அதே போல விளையாட்டும் வந்து ஒரு ரொம்ப அவசியமானது என்பதனை உணர்ந்ததன் அடிப்படையில
இன்னைக்கு வெவ்வேறு மாநிலங்கள் செய்யும் போது புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் ஒரு ஊருக்கு போகணும், நான் வந்து ஒரு நேஷனல் செலெக்ஷன் ஆயிட்டேன், இல்லை ஒரு இன்டர்நேஷனல் செலெக்ஷன் ஆயிட்டேன்னா நான் போய் முதலமைச்சர்கிட்ட போயிட்டு கியூவில் நிற்கணும், அங்கே கெஞ்சணும், அங்கே இருந்து அவர் கொடுக்கக்கூடிய 10,000 25,000 வாங்கிக்கின்னு அதுக்கு அடுத்தது வேற யார்கிட்ட போய் கெஞ்சணுன்றது எல்லாமே ஏன் வந்து உருவாக்குது இந்த அரசாங்கம்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஏன் கேள்வி எழுப்ப மாட்டீங்க அப்படின்ற கேள்வி நான் வைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு சங்கங்கள் ஏன் இந்த கேள்விலாம் எழுப்ப மாட்டீங்க? கோச்சிங்ஸை மட்டும் கொடுத்தா போதுமா? அப்ப ஒரு குறிப்பிட்ட வசதி படிச்சவங்க மட்டுமே வந்து இப்ப ஒரு தேசிய அளவிலோ இல்லை உலக அரங்கிலோ போய் போட்டிடுற ஒரு நிலைமை இருக்கும்போது அப்பாவி ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுடைய நிலைமை என்ன? இது அரசு சிந்திக்குமா? நீங்க சும்மா ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வந்து நாங்க இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும், இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தைக்காக வந்து சொல்லிட்டு கடந்து போவது எந்த விதத்துல சரின்ற ஒரு வேதனைக்குரிய கேள்வியை நான் வந்து இங்க எழுப்புறேன். ஏன்னா இங்க இங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா ஸ்போர்ட்ஸ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து இங்க 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 வந்து நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா? ஏன் வந்து அவங்க வந்து இன்னொரு முதலமைச்சர் அலுவலகத்தை போய் அவங்க நாடணும்? ஏன் ஒரு அமைச்சர்கிட்ட போய் உதவி நாடணும்? ஏன் ஒரு கம்பெனியை போய் நாடணும்? ஏன் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் அவங்க கையெண்ணணும்? அவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்க இந்த விளையாட்டு துறையில தன்னுடைய ஆர்வமுள்ள ஒரு துறையில அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று அவங்க வந்து அதுக்காக அவங்களுடைய திறமையை நிரூபித்து வந்து ஒரு இடத்துக்கு போறாங்கன்னும் போது ஒரு நேஷனல்ஸ் விளையாடனா அவங்க பயிற்சி இல்லாம போறது விட ஒண்ணு பயிற்சியை வந்து உறுதி செய்யக்கூடிய பணியை நீங்க அரசாங்கம் செய்யணும். அதையாவது முறைப்படுத்தணும். இருக்கக்கூடிய சங்கங்களை முறைப்படுத்தி அந்த சங்கங்கள் வந்து அரசாங்கமே நேரடியாக வந்து பொறுப்பேற்று விளையாட்டு வீரர்களை வந்து தேசிய அளவிலையோ இல்லை உலக அளவிலோ நீங்க அனுப்பக்கூடிய அந்த பணியை செய்யணும். அதற்கான கட்டு ஒப்பிங்க இல்லை. இந்திரா காந்தி ஸ்டேடியம்னு ஒன்று கட்டினீங்க, அதோட நோக்கம்லாம் நிறைய இருந்தது. அப்ப கட்டின அரசாங்கங்கள் வந்து எவ்வளவு நல்ல நல்ல எண்ணங்களோட கட்டினாங்க. இன்னைக்கு அது சீரழிஞ்சு போயிடுது. 24 மாதம் அதை நோண்டுறது, அதுக்கு ரோடு போடுறது, திரும்ப அதை பூசுறது, மறுபடியும் அதை உடைக்கிறது. இதுதான் இப்ப வந்து அண்ணா சாலை அண்ணா திடல் கிட்ட ஒரு கிரவுண்டை கட்டுறது, அதை உடைக்கிறது, மறுபடியும் அதை பூசுறது. இது இது வந்து எதுக்குன்னு சொல்லி நான் கேட்கறேன். இதுக்கு மட்டுமே நிதியை செலவு பண்றது எதுக்கு? சும்மா நீங்க அழகுபடுத்தி ஊரை வந்து பூசோலை செஞ்சு வச்சுக்கிறதுக்கா? அந்த இடத்துல வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து மைதானங்களை கட்டி அங்கங்க இருக்கக்கூடிய திறமைசாலிகளை உருவாக்கி அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவங்களெல்லாம் நம்ம வந்து மேல் நோக்கி கொண்டு போகும்போது தான் ஒரு திறமையான விளையாட்டு வீரர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் கிடைப்பாங்க. இந்த இந்த கையில் இருக்கும் போட்டிக்கு நான் போயிட்டு இயக்குனரை போய் பார்த்தேன். இயக்குனர் வந்து நான் உடனடியாக ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து லெட்டர் எழுதுறேன்னு சொல்றாங்க. ஏன் வந்து ஏடி வெல்ஃபேர்ல வந்து நீங்க அந்த ஃபண்டை அலாட் பண்ணி தரக்கூடாது? சரி, ஏடி வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட தளத்துல வந்து வரக்கூடியவங்க அவனுடைய திறமையை நிரூபிக்கணும், விளையாட்டு அரங்கில் வந்து அவன் வந்து முன்னேறி வரணும்னு சொல்லும்போது ஏன் இந்த அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஏன் இதுல கவனம் செலுத்த மாட்டீங்கன்ற கேள்வி நான் வைக்கிறேன். இது வந்து பொது சமூகத்துல முன்னாடி நான் வைக்கிறேன். இது எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் வந்து விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கான கல்வி கிடைக்குது, வேலை கிடைக்குது, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது, அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒழுக்கம் கிடைக்குது, ஒரு விளையாட்டை நம்பி இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வளரக்கூடிய அந்த சமுதாயத்தை சீரழிக்கும் பணியை செய்யாம அரசாங்கம் முறையாக சிந்தித்து இந்த இது போன்று தேர்வு செய்யக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி வெளிநாடு போகணும்னு சொல்லக்கூடியவங்களை தயவு செய்து இந்த அரசாங்கம் சிந்தித்து அவங்களுக்கான வழியை கொடுக்கணும். அவங்களுக்கான பயணச்சீட்டுலேருந்து பயண செலவு படியிலேருந்து எல்லா நிதியும் வந்து அரசாங்கம் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையில ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். அது இந்த மாநிலத்துக்கு நன்மை பயக்குன்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நம்ம புதுச்சேரி மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர். இப்ப அவரு விளையாடுறதுக்கு அவ்வளவு பெரிய டென்னிஸ் கோர்ட்டை அவர் வீட்டுல போட்டு வச்சிருக்காரு. எல்லா ஏழை மாணவர்களாலையும் அதை போட முடியுமானா முடியாது. இப்போ நான் வந்து ஒரு 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 கிராமங்களில் விளையாடக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்து இப்போ போய் பாருங்க, ஐஏஎஸ் குவார்டர்ஸ் சைடில் அவ்வளோ பெரிய டென்னிஸ் கோர்ட், ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஷட்டில் கோர்ட் இருக்குது, ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் டென்னிஸ் கோர்ட் இருக்குது. இப்போ எங்கள் அதிகாரிகள் விளையாடுவதற்கான வசதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எத்தனை கிராமங்களில் இந்த வசதியெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? இப்போ எத்தனை கிராமங்களில் அவனா போயிட்டு ஊந்து வாழ்ந்து ஏதோ ஒரு விளையாட்டை கற்றுக்கினேன், நான் இந்த விளையாட்டுக்கு வந்து வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு வரும்போது எங்கேருந்து போக முடியுது? இப்போ ஒரு பொண்ணு வந்து மலையேறும்
இதுக்கு வந்து போச்சு. எவரெஸ்ட்லாம் ஏறின ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த நிதிக்காக அலைஞ்சத கண்ணால பார்த்தேன். எத்தனை படி ஏறிச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்க செய்றீங்க. அதையே திட்டமா கொண்டு வரக்கூடாது. ஏன் நம்ம நம்ம மாநிலத்துடைய இளைஞர்கள் வந்து கஷ்டப்படணும்? ஒரு கையேந்தணுன்ற நிலைமை ஏன் வைக்கிறீங்க? அப்படின்ற ஒரு வேதனையோடு இது வந்து ஏதோ கண்டனமா ஒரு அரசியலுக்காகலாம் பேசல. புதுச்சேரி மாநில இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுடைய வலியை உணர்ந்து அத சொல்றேன். அதே போல இந்த 35 கேம நீக்குனீங்கல்ல, இதுக்கு பதிலா வந்து 35 இந்த பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ ஒ ஒ எந்த அசோசியேஷன் அங்கீகரிக்கப்பட்ட அசோசியேஷன் சொல்ட்டு பெற்றோர் மத்தியில நீங்க வந்து அடையாளப்படுத்தி காட்டணும். இங்க இருக்கக்கூடிய மாணவர் மத்தியில, விளையாட்டு வீரர் மத்தியில இந்தந்த அசோசியேஷன்ஸ் தான் இந்தந்த கேமுக்கு தகுதியானவர்கள். இவர்கள் தான் முறையாக வந்து அனுமதி பெற்றவர்கள். இவர்கிட்ட இருந்து வரவங்களுக்கு தான் நாங்க வந்து அரசாங்கம் உதவி செய்யும். அரசாங்கம் இவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். அப்படின்னாவது ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்கன்ற ஒரு வேண்டுகோள். ஏன்னா பள்ளிக்கூட இப்ப ஸ்கூல்ஸ்லாம் நம்ம வந்து இது அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி, இது அங்கீகரிக்கப்படாத பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லையா? அப்ப அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய விளையாட்டையும் இந்த அரசாங்கம் முறைப்படுத்தணும். விளையாட்டுத்துறைக்கு இப்போ வந்து ஒரு புது அமைச்சர் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த புதிய அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தி புதுச்சேரியுடைய இளைஞர்களுக்கு சரியான பாதையை வகுத்து கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுவாமிநாதன்.